Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். விநாயகர் சதுர்த்தி வருது. அதுக்காக நான் இந்த தடவை வந்து எள்ளு பூரணம், ஸ்வீட் எள்ளு பூரணம், அதே மாதிரி கார கடலைப்பருப்பு பூரணம், அது ரெண்டும் செய்து வந்து ஒரு கொழுக்கட்டை செய்திருக்கேன். அதே மாதிரி பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஏற்கனவே 2 வீடியோஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து எண்ட் கார்டாகவும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி வந்து முதல்ல மாவு செய்ய போகிறோம். மாவு எப்படி பண்ணுறது நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் போட்டிருக்கேன். இது வந்து பதப்படுத்தின மாவு தான். இது வந்து ரெடிமேடாக விற்கிற கொழுக்கட்டை மாவு. இதில் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து தண்ணி வந்து 1லேருந்து 1.25 கப் வச்சுக்கணும். நம்ம 1/2 கப் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க, தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணியை வச்சு நம்ம வந்து இந்த மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். 1 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மேல் மாவுக்கு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாவை விட்டு அப்படியே கிளறிட வேண்டியது தான். மாவு விட்டதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கோங்க. கையில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், இது பதம் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுப்போம். எள்ளு பூரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3/4 கப் வந்து நான் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வந்து வெல்லம் நல்லா கொஞ்சம் அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வந்து தேங்காய் பூ, கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு பூரணத்துக்கு நான் நல்ல எள்ளை அலசிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எள்ளில் கல் இருக்கும். அலசிட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் போட்டு வறுக்கணும். நான் இது சின்ன கப்பில் வச்சுருக்கிறதுனால அதை அப்படியே வறுத்துட்றேன். அதே மாதிரி எள்ளு வறுக்கிற பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சு வறுத்துடாதீங்க. நல்ல அடுப்பு வந்து சின்ன அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எள்ளு வந்து படப்படன்னு பொரியிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும். எள்ளு பொரிஞ்சிருச்சு பாருங்கள், படப்படன்னு பொரிஞ்சிருச்சு. ரொம்ப கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருவோம். எள்ளு பூரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எள்ளை மிக்சியில் போட்டு லேசாக ஒரு சுற்றி இருக்கேன். தேங்காய், வெல்லம் வந்து நான் 3/4 கிண்ணம் எடுத்திருக்கேன். 1 கிண்ணம், அதாவது இந்த வெல்லம் போட்டு சுற்றினீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நம்ம இப்படியே பிசைஞ்சும் விட்டுக்கலாம். இப்படி பிசைஞ்சு விட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம ஒரு சுற்றி மிக்சியில் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து இதுக்கு தேங்காய் போட மாட்டாங்க. தேங்காய் போட்டால் தான் கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு இந்த பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கடலைப்பருப்பு பூர்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன் நான். இது ரொம்பவும் மசியக்கூடாது, ரொம்பவும் வந்து வேகாமையும் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் மசிச்சிங்கன்னா ஓரளவுக்கு மசியணும். இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் நல்லாவே இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஸ்வீட் பூரணம் பண்ண போகிறதில்ல, கார பூரணம் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இதை நம்ம வந்து தாளித்து இதை வந்து நம்ம ஒரு பூரணமாக பண்ணிடலாம். கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு பாருங்கள். நான் வந்து இது நல்லா, அதாவது ரொம்ப மசிக்கலை, ரொம்ப வந்து முழிச்சு விட்டும் இல்லை கடலைப்பருப்பு, அந்த மாதிரி வச்சுருக்கேன். கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, தேங்காய், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வாயுன்னு சொல்லுவோம். அண்ட் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு பெருங்காயம் தான் அந்த வாசனையை தூக்கி கொடுக்கும். அதாவது ரொம்ப மசிக்கலை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்றும் பாதியமாக தான் இருக்குது. இது ஆறட்டும். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் பச்சரிசி 1 கப்பு வந்து எடுத்து நல்லா அலசிட்டு நல்லா காய போட்டு வச்சுருக்கேன். நல்ல ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இதில் 1/3 கப்பு வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் கொஞ்சம் நீங்கள் கூடவும் போட்டுக்கலாம். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பு. இதில் 1 கப்பு அரிசி, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு. இதே கப்பால் 1.25 கப்பு நான் வந்து சர்க்கரை வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு அளவு. இப்போ நம்ம வந்து எள்ளு பூரணத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த 1/4 கப்பு பயத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கணும், வாசனை வரணும், அதுதான் முக்கியம். ரொம்ப செவந்துடாமல் வாசனை வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க.
பைத்தம்பருப்பு வறுபட்டுருச்சு பாருங்கள், இதை எடுத்துக்கலாம் இல்லையா. அரிசியை ஒரு கப்பையும் அப்படியே கொட்டிடாமல் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கணும். அரிசி எப்படி நிறம் மாறி இருக்கு பாருங்க. இதை மிக்சியில் போட்டு ரவை பக்குவத்துக்கு நம்ம நல்லா உடைச்சிட்டு வந்துடுவோம். திருவாதிரை களி பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த பக்குவத்துக்கு உடைச்சிப்போம். இப்போ நம்ம வந்து பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டைக்கு வெல்லம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பில் அரிசியும் 1/4 கப்பில் பைத்தம்பருப்பும் எடுத்திருந்தோம். இதுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லத்தையும் இதில் போட்டுடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா போதும். இது வந்து கல் ஏதாவது இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்போ நல்ல 1 டீஸ்பூன் நெய்யை விட்டுடுங்க. அதோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், நம்ம வச்சுருக்கிற தேங்காய் 2ஐயும் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு வந்துடுச்சு. அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசியும் பைத்தம்பருப்பையும் ஒரு ரவா மாதிரி இருக்கும், ஆனால் அடியில் கொஞ்சம் மாவு இருக்கும். அதனால் இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே போடணும் நம்ம, அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். கட்டி பற்றக்கூடாது. இப்போது அடுப்பை வந்து கொஞ்சம் தூக்கி விட்டுடுங்க. இது வந்து மேலே தெரிக்கும், அதனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் கிளறணும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து எப்படின்னா நம்ம மோதக அச்சிலெலாம் வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்படி இந்த மாதிரி நமக்கு எந்த சைஸில் வேணுமோ இந்த மாதிரி உருட்டி கொழுக்கட்டையாக இட்லி பானையில் வேக வச்சு எடுக்கிறது தான். இது ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆறுனா இறுகிடும். இப்போ பாருங்கள், இந்த கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறி வச்சுருக்கோம். நல்லா ஆறி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். உங்களுக்கு ரொம்ப வரன்னு இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வெந்நீர் விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்ச மாவு தான் இது. இதை நம்ம திரும்பவும் தண்ணியில் விட்டு கிளறதுனால மாவு வந்து விரியாது. எள்ளு பூர்ணம் வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எள்ளு பூர்ணம் வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாமே செய்திடலாம். கடலைப்பருப்பு பூரணத்தை இப்படி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செய்துடுவோம். இதுவும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இதையும் வேக வச்சு எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இது வந்து எள்ளு கொழுக்கட்டை, இது வந்து பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை உருட்டி வச்சுருக்கேன், இது வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை செய்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இட்லி பானையில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் நம்ம வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுருவோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்து பாருங்கள். நான் ஏற்கனவே பூர்ண கொழுக்கட்டையெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது என்னோட ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோவுடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்ட் கார்டாகவும் கொடுக்குறேன். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.